சபை உருவாக்கப்பட்டதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிடுவார் ஒரே லைனில். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம சர்ச்சுக்குள்ளே எதை செஞ்சாலுமே அவர் வர வரைக்கும் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சபை இருக்காது, சபைக்கான வேலை இல்லை, சபை முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்படி இயேசு முதலாவது வந்துட்டு போன உடனே இஸ்ரவேலுடைய தேவாலயம் முடிஞ்சிடுச்சு, இப்போ அவங்க ஆலயமே இல்லை பாருங்கள், இடிச்சிட்டார். அதாவது நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ இயேசு இரண்டாம் முறை வரும்பொழுது அதற்கு பிறகு உண்மையான சபைகள் இருக்காது, கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையான சபைகள் இருக்காது. எனவே சபை என்பது இயேசு வருகிற வரைக்கும் தான் இருக்கும். நல்ல ஊழியர்கள் இயேசு வருகிற வரைக்கும் தான் இருப்பார்கள். நல்ல ஊழியங்கள் இயேசு வருகிற வரைக்கும் தான் நடக்கும், அதுக்கு மேலே நடக்காது. அதுக்கப்புறம் ஒரு குரூப் இருப்பாங்க, இருந்துட்டு போவாங்க, அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை, அவங்க இருப்பாங்க. ஆனால் சபை என்பது இயேசு வருகிற வரைக்கும். அப்போ சபை அவருக்கான ஒரு ஆயத்தப்படுகிற சபையாகத்தான் நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 22:17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபையை பார்த்து ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு இருக்கு. அப்போ சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, அப்படி தான் பைபிளே முடியுது பாருங்களேன். அதோட பைபிள் முடிஞ்சிடும், 22ஆம் அதிகாரத்தோடு கூட முடிவடைகிறது. அப்போ சபையினுடைய நோக்கம் என்னவென்றால், மணவாளனை பார்த்து வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம், வா என்று அழைக்கிற சுபாவம் மணவாளன் அந்த சபைக்கு இருக்கணும். இன்றைக்கி நாம் சபை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வசனத்தை கேட்டு பாருங்கள், இந்த வசனத்தை கேட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வா, சபை என்னை பார்த்து என்னன்னு சொல்லணுமா, வான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏங்க இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா எடுத்து பாருங்கள். 15 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி 15 வருஷம் என்பது நம்பர் சின்னது. நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா 15 × 365 பார்க்கணும். 15 × 365 பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் 365 நாள் அவங்க ஓட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த 15 × 365 நீங்கள் எத்தனை நாள் இயேசுவை கூப்பிட்ருக்கிறீங்க வாங்கன்னு, இயேசுவே நீங்கள் வாங்கப்பா, நாங்கள் உங்களோட கூட வரோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நான் இயேசுவை உண்மையாய் கூப்பிடுகிற சபையாக இருந்திருக்கிறோம். இயேசுவே நேரடியாக சொல்கிறார், சபையினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. என்னை பார்த்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறார், வான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஆனால் எத்தனை பேர் நாம் வா என்கிறதான அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம்? இயேசுவை பார்த்து என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறீங்களா? இயேசுவே வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது. நான் நேரடி தான் சொல்கிறேன், இருக்காது. நம்ம எப்போ இயேசுவை பார்த்து கடைசியாக வாங்க ஆண்டவரே, எப்போ வருவீர் இயேசுவே? இப்போ சாரணவரஜம்மா சொல்கிறாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. எத்தனை பேர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேடுகிறோம், கூப்பிட்டுருக்குறோம்? கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இயேசுவை பார்த்து வான்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வான்னு சொல்லியிருக்கிறோமா? வான்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஆயத்தம், அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கா? முதல்ல இன்றைக்கி நம்ம இயேசுவை வான்னு சொல்கிறதே கிடையாது. லாஸ்ட்டாக எத்தனை தடவை, எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசுவை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் வான்னு சொல்லலை? வான்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் பாருங்கள். வெளிநாட்டில் கணவர் வேலை செய்வார். நிறைய கணவர்கள் வெளிநாட்டில், சவுதி அரேபியாவில், அங்கே இங்கே பல நாட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ கணவர் அங்கே வந்து, நானும் வெளிநாட்டில் வேலை செஞ்ச ஆள் தான். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கணவர்கள். ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அல்லது அங்கே இருக்கிற பிரச்சனை அல்லது மனைவி பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சில கணவர்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசும்போது மனைவி கிட்ட சொல்லுவாங்க, பேசாமல் நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க முடியல, என்ன செய்யலாம், ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான மனைவிகள் இருக்கிறாங்க, சரியா? 2 வகையான மனைவிகள். ஒரு வகையான மனைவி என்ன சொல்லுவாங்க, வந்துடுங்கப்பா, நான் எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கூழோ கஞ்சியோ நம்ம சேர்ந்து குடிப்போம், இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ இப்போ தான் நம்ம கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடெல்லாம் கட்டிடலாம், பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிம்பாங்க.
அப்போ ஏன் இவங்க இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கணவர் சொல்லுவார், நாங்களாம் ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்போம், பேச்சுலர்ஸ் மாதிரி இருப்போம்ல கல்யாணம் ஆனாலும். அப்போது அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மனைவி இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் அவங்க வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவர் அங்கேருந்து வருவதை விட கணவர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரிகிறது. நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்றைக்கி ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறத விட இயேசுகிட்டேருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி. இயேசுகிட்டேருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம், நம்ம எத்தனை பேர் இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசுகிட்டேருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆகிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை வேணும், பேரப்பிள்ளை வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? இப்படி அடுத்து 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 தேவைகளோடு கூட சபை மாறிடுச்சு. சபையினுடைய நோக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது சர்ச் அப்படின்னு கேட்டால், இயேசு வரும் அளவும் அவருக்காக காத்திருப்பதற்கு, எதிர்பார்த்திருப்பதற்கு. அதை தவிர சபை இன்னைக்கு எல்லாம் செய்து, சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஆனால் காத்திருக்கிற அனுபவம் மட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு மணவாளன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தப்படுவார். ஆனால் இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? வான்னு சொல்கிறக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அவர் எதிர்பார்த்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதானா? இல்லை. அவர் ஏன் அந்த வான்னு சொல்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்கிறாருன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள், அப்புறம் நீ வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். வாசப்படியில் நின்று கதவை தட்டும் பொழுது மணவாட்டி சொல்கிறா, சபை சொல்லுது, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திறப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் பேசிக்கிட்டே இருக்கா. நானோ நித்திரை பண்ணினால் நீ இருதயமோ விழித்திருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறா. இப்படி ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்துச்சு. அவர் வந்து நின்னாரு, அவங்க யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பேசி பேசி பார்க்குறாரு, 3.5 வருஷம் பேசுகிறார் நின்று, அவனால் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல, போயிட்டார் திரும்பி. அதான் வசனம் சொல்லுது, கதவை தட்டுகிற நேசர் போய்விட்டார்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போயிட்டாரு. இப்போ ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு பதிலாக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் சர்ச்சை. புதிய ஏற்பாட்டு சபை செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? அவனை விட நம்ம மோசம். அவகிட்ட வாசப்படியில் கதவை தட்டினாராம். இப்போ புதிய ஏற்பாட்டில் சபையை பார்த்து சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இங்கேயும் தட்டத்தான் செய்கிறாரு, அங்கேயும் தட்டத்தான் செஞ்சார். என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது யூதர்களுக்கும் நமக்கும், இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும்? இன்னைக்கு நாம இதெல்லாம் மறந்துட்டு சபை என்பது எப்படி ஆயிடுச்சு? பிளஸிங் சென்டர், ஆசீர்வாத மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? டெலிவரன்ஸ் சென்டர், விடுதலை மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? ஹீலிங் சென்டர், சுகமளிக்கிற மையம். எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே நல்ல வார்த்தை ஒன்று சொன்னார், அவர் அழகாக இருந்துச்சு. அது இன்னைக்கு 195 சர்ச்சில் சொல்கிறதில்ல. அவர் அழகாக சொன்னார், டிரான்ஸ்ஃபார்மிங் சென்டர். சபை சுகமளிக்கிற இடம் இல்லை, விடுதலையாக்குகிற இடம் இல்லை, ஆசீர்வாத மையம் அல்ல. இது மறுரூபமாக்குற இடம், மணவாளனுக்கென்று காத்திருக்க வைக்கக்கூடிய இடம், இயேசுவை எதிர்பார்க்க வைக்கிற இடம். அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா, விடுதலை கிடையாதா, எங்களுக்கு சுகமளிக்கிறது கிடையாதா? அதெல்லாம் இதில் ஒரு பேக்கேஜ். நீங்கள் மறுரூபமாகும் போது இதெல்லாம் தானாய் நடக்கும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதெல்லாம் சும்மாவே தந்துட்டு போவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யோசித்து பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கு போனீங்கன்னா யாருமே சும்மா சாப்பாடு போடாமல் அனுப்புறதில்ல, சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கே தெரியுது, ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரு டீயை கொடுக்கணும், ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தோணுதில்ல. அவருக்கு தெரியாத அந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு எதுவும் தரணுமா தர வேணாமான்னு. நம்முடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? சபையிலே உட்காந்துருக்கிறோம், இயேசுவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற கூட்டம் யார்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு தம்பி என்ன கேட்டான், அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வருகை சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்கு, ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்துடுவாரான்னு கேட்டான். எனக்கு அந்த 3 மாதம் டைம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் அவனை கேட்டேன், அது ஏன்டா 3 மாதம்னு கேட்குறேன் அப்படின்னு. இப்போ அவன் சொன்னான், இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டா ஆண்டவரே வரப்போகிறாரு, உனக்கு கல்யாணத்தை பற்றி என்னடா கவலை அப்படின்னு. அவன் சொன்னான், உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க, எனக்கு இனிமேல் தான் ஆக்க போகுது அப்படின்னா. எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு இங்கே இருக்கிற காரியங்கள், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போவும் சொல்கிறேன்,
உங்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவா இருப்பாரானால் பூமியில் நடக்க வேண்டிய காரியங்கள் மொத்தத்தையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கொண்டு தைரியமாக 5 வருஷம் உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்தானே இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஓட்டை போட்டுவிட்டு 5 வருஷம் கவர்மெண்ட் என்ன செய்யும்? அது பார்த்துக்குதோ பார்த்துக்கலையோ ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கீங்கல்ல. நைட் நிம்மதியாக தூங்குறீங்கல்ல, காலையில் தண்ணி வரும், காலையில் பால் வரும், அரசாங்கம் பார்த்துக்கும், மழை பெஞ்சா வெள்ளை தண்ணி அவங்க எடுத்து விட்டுருவாங்க, கேட்குறோம்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஒரு 5 வருஷம் இருக்கிற அரசாங்கத்தின் மேலே உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குமானால் நித்திய அரசாங்கத்தை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? இன்னைக்கு நமக்கு என்ன, இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலே தான் ஆசை. அவரை வான்னு கூப்பிட்றதில்ல, அவரே வரனாலும் இவன் வேணான்னுறான். இயேசுநாதரே சொப்பனத்தில் தோன்றி நான் இன்று வரலாம் இருக்கிறேன், ஆண்டவர் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. ஏன் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், நான் என்னை பிடிக்காமல் போகிறதுக்கு அதான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்கிட்ட சொன்னார், பிரதர் நான் சாகிறதுக்குள்ளே சொந்த வீட்டில் செத்துடணும் பிரதர்னார். நான் கேட்டேன், நீங்கள் சாகிறதுக்கு முந்தின நாள் சொந்த வீட்டுக்கு போனால் போதுமான்னு கேட்டேன். நீங்கள் சொந்த வீட்டுக்கு போய் மறுநாள் செத்துட்டிங்கன்னா ஓகேவா? இது என்ன இருக்குது? ஏன் சொந்த வீட்டில் செத்தா என்ன, வாடகை வீட்டில் செத்தா என்ன, அதில் என்ன இருக்குது? எந்த வீட்டில் செத்தாலும் மறுநாள் எடுத்துருவாங்க உங்களை. அவர் சொந்த வீட்டுக்காரர் ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோம்னா சொல்ல போகிறாங்க. எந்த வீட்டில் செத்தாலும் அடுத்த நாள் கேட்க போகிறது சாரை எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. அவ்வளோதானே. இதில் என்ன நமக்கு அப்படி ஒரு ஆசை? சிலர்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, தம்பி நான் சாகிறதுக்குள்ளே எப்படியாவது கல்யாணத்தை பார்த்துருந்தாடு. நான் நினச்சேன் அம்மா சீக்கிரம் போயிடுவாங்க போல், சரி நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். 26 27 பண்ணிட்டாங்க எனக்கு. இப்போ என் பொண்ணுக்கு 22 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, டே நான் போகிறதுக்குள்ளே இவளுக்கு நிபார் வாய் முடுங்கன்னு சொன்னேன். நான் இதை நம்பி தான் நானே பண்ணேன். திரும்பி இப்போ அவளுக்கு பார்த்து அதே வார்த்தை சொல்கிறாங்க, தம்பி நம்ம போகிறதுக்குள்ள அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நீங்கள் போகும்போது நீங்கள் போங்க, அவளுக்கு நான் பண்ணும்போது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம கொள்ளு பேரானாலும் நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். நம்ம யாரும் இங்கேருந்து போகிறதுக்கான ஆசையே இல்லை. ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியானால் நம்ம என்னைக்கு இயேசுவை பார்த்து வான்னு சொல்ல போகிறோம்? கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. வான்னு ஒரு நாளாவது வான்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எப்போ தெரியுமா சொல்லியிருப்பீங்க? பிரச்சனை ரொம்ப பெருசாகி வீட்டில் ரொம்ப கணவரில் பெரிய பிரச்சனையாகி அப்போ சொல்லியிருப்பீங்க, இவனோட இந்த ஆளோட வாழ்கிறதுக்கு இயேசுநாதர் வந்தாலாவது போயாவது தொலைக்கலாம், அவரும் வந்து தொலைக்க மாட்டார், இப்படி சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு நாளும் இருதயம் நிறைந்து இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிட்ற அனுபவம் இல்லை. சபை அதை மறந்துடுச்சு. சபை உருவாக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். ஒரே நோக்கம், இயேசு வரும்போது போவது. அவர் எப்போ வருவார் தெரியாது, எப்போ வேணாலும் வருவார். நான் இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, எல்லாம் வேண்டும், எல்லாமே நடக்குது, அதுபாடு நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனால் என்னுடைய ஆயத்தம் எப்பொழுதுமே கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இருந்து கொண்டே இருக்கும். எப்போ அவர் கதவை தட்டுற அனுபவமே எனக்கு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், ஏன் அவர் கதவை தட்டுறது அவ்வளோக்கு விஷயமாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், வான்னு சொல்லணுன்றாருன்னா, உங்களை ஒருத்தர் கூப்பிட்டுருக்குறாங்க, கூப்பிட்டுட்டு பாஸ்டர் இன்றைக்கி சாப்பிட வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை உங்களை கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு போனால் கதவு பூட்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்பக்கம் 7:30 மணிக்கு வரீங்கன்னு இருக்காங்க, போகும்போது கதவு சாத்தி இருந்தாலும் நமக்கு எப்படிவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா வர சொல்லியிருக்காங்க, கதவை தர பெல் அடிக்கிறோம், திறக்கவே இல்லை, என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், திறக்கலை, அதுவே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். வரன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதவை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வான்னு சொல்ல போது அவங்க எப்படி இருக்கணும்? நம்மளை வரவேற்கிறதுக்கு காத்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நல்ல மீட்டிங் முடிச்சுட்டு பயங்கர பசி, 1:30 மணிக்கு நான் போகிறேன். பாஸ்டர் தான் கூப்பிட்டு போகிறார். போகும்போது அந்த வீட்டில் போய் பெல் அடிக்கிறார் பாஸ்டர். பிரதர்ன்னு நான் சொல்கிறேன், கீழே பாருங்கன்னா வெளியே பூட்டியிருக்கேன். வெளியே பூட்டியிருக்க அவர் பெல் அடிக்கிறாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் பூட்டி இருக்கு. இல்லை அப்படின்னு திருப்பி பெல் அடிக்கிறார். என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, மனைவியை உள்ளே வச்சு பூட்டிட்டு தான் போயிருப்பாரு அப்படின்றாரு. பெரிய நம்பிக்கை. நாங்கள் சாப்பிட போயிருக்கோம். எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சு. வெளியே பூட்டியிருக்க வீட்டில் சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோமே, என்னடா நம்ம பொழப்பு இவ்வளோ மோசமாக போச்சே நினச்சி பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் போயிடுவோமா அண்ணன்? இல்லை இருங்க, எப்படியும் திறப்பாங்க. எப்படி திறப்பாங்க? வெளியெல்லாம் பூட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்தா அவர் வராரு, இந்த சாப்பாடு வாங்கிக்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் கதவை திறக்க. நான் சொன்னேன், அந்த சாப்பாடு பாக்கெட்டை கையில் வாங்கிக்கிங்கன்னு. என்ன நம்ம வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டுப்போம்? எப்படி அவர் வீட்டில் செய்யலை, வாங்கிட்டு தான் வந்திருக்காரு, வீட்டில் போய் சாப்பிட்டுப்போம். எதுக்கு சொல்ல வரேன்? பல நேரங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அழைக்கிறவர்கள் நம்மை காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகம் முழுக்க சர்ச் இருக்குது, உலகம் முழுக்க ஆத்மா இருக்குது. எத்தனை ஆத்மா இயேசுக்கு காத்திருக்குது? எத்தனை பேர் உலகத்துக்கு பின்னால் காத்திருக்கிறது? இயேசு வரேன்னு சொன்னால் கூட போகிறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இல்லை. மைண்டு ஃபுல்லாக இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எதிர்காலத்தில் அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேலையில் ப்ரொமோஷன் வேணும், அது இப்படி ஏதோ ஒன்று பிசாசு அழகாக மைண்டில் போட்டு விட்டான், பிஸி ஆக்கி விட்டான். அதனுடைய விளைவு என்ன? எந்த சர்ச்சும் இப்போ காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே இல்லை. எல்லா ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட், 10 வருஷ ப்ராஜெக்ட், 15 வருஷ ப்ராஜெக்ட், 2030க்குள் 2040க்குள். இயேசு சொல்கிறாரு, பைபிள் சொல்லுது, நாளைக்கு வரேன்னு சொன்னாலே கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லி தான் சொல்லணுமாமா.
அப்படித்தானே சொல்லுது பைபிள். கர்த்தருக்கு சித்தமானால் தான். இன்னைக்கு 30 வருஷ பிளான், 50 வருஷ பிளான். அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள்னு. இப்போ அவர் உலகத்தார் காண்றாங்களோ இல்லையோ, நம்மால் பெரிய கனவுல இருக்காங்க, மிகப்பெரிய கனவு. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இந்த செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு 3 நாள் வரைக்கும் பற்றி செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொன்னார், பிரதர் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஜெபம் பண்ணுங்கன்னார். என்னென்ன? ஆண்டவர் வரத்துக்குள்ளே இனோவா கார் வாங்கிடணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 3 நாள் செய்தியும் வீணாக போச்சு. இவ்வளவும் கேட்டால் அவர் மைண்டில் என்ன ஏறி இருக்க? இப்போ நான் கேட்டேன், எப்படி பிரதர் எப்படி பாஸ்டர் வருகையில் இனோவாவில் வருவீங்களா இல்லை மறுரூமாய்க்கு வருவீங்களான்னு கேட்டேன். என் மைண்டில் ஒன்று இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ அதை செய்யாமல் அவர் விட போகிறதே கிடையாது. ஏன்னா அது இன்னைக்கு நேற்று போடப்பட்டதெல்லாம் கிடையாது. உலக தோற்றம் முதல் உங்களை தெரிந்து கொண்டார்னு வசனம் சொல்லுது. தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னமோ இன்னைக்கு நேற்று அவர் பிளான் போட போறாரு. 5 ஆண்டு கால திட்டம்லாம் ஆண்டவர்கிட்டே கிடையாது. அதாவது 5000 ஆண்டு கால திட்டம் உலக தோற்றம் போதே போட்டு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் நாம செய்ய வேண்டிய பார்ட் என்னன்னு, இந்த பார்ட்டெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ என்னைக்காவது நீங்கள் அந்த டிரைவருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறீங்களா? ட்ரெயினில் நைட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது, ஆண்டவரே டிரைவரை பாதுகாத்துக்கொள்ளும், அவருக்கு நித்திரை இல்லாதபடி பாதுகாத்துக்கொள்ளும், கண்ணை விரித்து வைத்துக்கொண்டு பாதுகாத்துக்கொள்ளும், விழுப்புரம் வந்துருச்சுப்பா அந்த ஆள் தூங்குறானா இல்லையா? நீங்கள் அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மளோட நம்பிக்கை என்ன? அந்த ஆள் கொண்டு போய் காலையில் திருச்சியில் நம்மளை சேர்த்துருவார். நம்ம பான்னு தூங்குறோம், எவரோ ஒருத்தர் எழுப்புறாரு, திருச்சி வந்துருச்சு. அதை விட நிம்மதியாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த டிரைவரை விட மேலாய் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு மொத்த டென்ஷனையும் போட்டுக்கிட்டு அப்படியே நாம என்னை எதிர்பார்த்து காத்த இயேசுவை. எத்தனை சபை காத்திருக்கிறது சொல்லுங்க? மணவாட்டி சபை மட்டும் காத்திருக்கும். 2வது, ஒரு சபை அவரை காத்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே இருக்குது வசனம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுக்காருக்காக நீங்க அலங்காரம் பண்றீங்க டெய்லி? நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் மனைவிக்காக அலங்காரம் பண்ணுவீங்க? வீட்டுக்காரருக்காக அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ட்ரெஸ் போடுவேன், என் மனைவிக்கு பிடிச்சா மாதிரி தான் நான் சட்டை பேண்ட் போடுவேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? யாராவது? பொய்யா கை தூக்காதீங்க, கை கீழே வராது. யாராவது இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம அதான் நான் எப்பவும் சொல்வேன், இந்த ஆண்கள் போய் கடையில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் பெண்கள் போய் கடையில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஆண்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எண்ணமும் இருக்காது. போகும்போதே முடிவு பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட என்ன சட்டை இல்லை, பச்சை சட்டை இல்லை. போகும்போதே பச்சை மைண்டில் போயிடும். அங்கே போய் நிற்கும் போதே பார்ப்பாங்க. நான் சொல்ல 99%, 1% வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போவாங்க, சார் அந்த பச்சையை எடுப்பாங்க, 4 பச்சையை பார்ப்பாங்க, ஒரு பச்சையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் சகோதரிமார்கள் மட்டும்தான் வசனத்தின்படி ட்ரெஸ் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க போகும்போது கேளுங்க, என்ன எடுக்க போகிறீங்க? அங்கே போய் தான் பார்க்கணும். நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அங்கே போனால் தான் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அங்கே போய் அடுத்து அந்த ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அதை எடுங்க அப்படிம்பாங்க. அவர் எடுத்து கீழே போடுவார். ஒரே ஒரு தடவை தான் இப்படிம்பாங்க இப்படிம்பாங்க. அதை எடுங்க, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நோக்குங்கள்னு மேலேயே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுடுவாங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அதான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லை. அவன் கடையை எடுத்துட்டான் மொத்தமாக. இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா, இவ்வளோதானா அப்படிம்பாங்க. நான் 3 தலைமுறையாக பெண்களோட ட்ரெஸ் எடுக்கிறேன். பெண்கள்னு தப்பாக எடுத்துடாதீங்க. முதல் தலைமுறை எங்கள் அம்மாவோட எடுத்தேன், 2வது தலைமுறை என் மனைவியோடு எடுத்தேன், 3வது தலைமுறை என் மகளோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 3 தலைமுறையாக நானும் பார்க்குறேன், இந்த ட்ரெஸ் எடுக்கிற பேட்டர்ன் மட்டும் மாறவே இல்லை. ட்ரெஸ்ஸு மாறி இருக்கேன், புடவை சுட்டிதாரு இந்த பேண்ட்டுக்கிட்டலாம் மாறி இருக்கு. ஆனால் ட்ரெஸ் எடுக்கிற மெத்தட் என்ன செய்யலை, மாறவே இல்லை. நான் எங்கள் அம்மா கூட ட்ரெஸ் எடுக்க போகும்போது, அப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த சாரிக்கு ப்ளவுஸ் புடவையோடு வராது.
அப்போல்லாம் ப்ளவுஸ் தனியாக தான் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு தனி கடையே இருக்கும். புடவை ஒரு இடத்துல எடுப்பாங்க, ப்ளவுஸ் ஒரு இடத்துல எடுப்பாங்க. போயிட்டு புடவை எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸை வச்சு பார்ப்பாங்க, இப்படி வச்சு பார்த்து இந்த அது எடுங்கம்பாங்க. எடுத்த உடனே உள்ளே ஒரு தடவை வச்சு பார்ப்பாங்க, வெளியே ஒரு தடவை வச்சு பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டால் கடல் லைட்டில் ஒரு மாதிரி இருக்குமா, சன்லைட்டில் ஒரு மாதிரி இருக்குமா. எல்லாம் எடுத்து வந்து துணியை துவச்சி எடுத்தோம்னா இது வேறு கலராக இருக்கும், அது வேறு கலராக இருக்கும். அப்படியே இந்த மேட்சிங் ப்ளவுஸும்பாங்க. எந்த கடைக்காரனுடைய ஜெபம்னு தெரியல, இப்போ புடவையோடைய ப்ளவுஸ் வந்துடுது. இப்போல்லாம் யாரோ ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, இது முடியல உங்களோட, ஏன்னா என்னாலையுமே முடியாது. அப்படியே கடைக்கடையாக ஏறி இறங்குவாங்க மொத்தமாக. இப்படி இந்த அவ்வளோ செலக்ட் பண்ணி மொத்தம் இந்த சகோதரிமார்கள் பாருங்களேன், அது எல்லாத்தையும் கட்டி கொண்டாந்து கடைக்கு போவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கட்டி கொண்டாந்து கணவர்கிட்ட கேட்பாங்க, இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஆள்கிட்ட எத்தனை பதில் இருக்குது? அந்த ஆள்கிட்ட எத்தனை பதில் இருக்குது? ஒரு பதில் தான் இருக்குது. அவங்க கேட்டதுக்கு அவன்கிட்ட என்ன பதில் இருக்குது? ஒரே பதில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. மாற்றி சொல்ல முடியாது அவன். ஒருவேளை மாற்றி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இது என்னம்மா கலரு, சக்கரை மிட்டாய் கலர் எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, தீர்ந்தான் அன்னையோட அவன். உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லைப்பா, உங்களுக்கும் இல்லை உங்கள் அம்மாவுக்கும் இல்லை. டேமேஜ் எங்கே போகுது பாருங்க. உங்கள் அம்மாவுக்கும் இல்லை, உங்கள் தங்கச்சி ஒரு புடவை கட்டிருந்துச்சு, அதெல்லாம் என்ன கலரு, உங்கள் குடும்பத்துக்கே அப்புறம் எதுக்கு கேட்டீங்க? இப்போ இருக்க கணவன் கொஞ்சம் உஷாராயிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரும்போதே சொல்கிறான் நல்லா இருக்கு, கிட்டையே வரதில்லை, வரும்போதே சொல்லிடுறான் நல்லா இருக்கு அப்படின்றான். அவங்க சொல்கிறாங்க பார்க்காமையே சொல்கிறீங்களே அப்படின்னா, நீ எடுத்தாலே நல்லாதாம்மா இருக்கும், நீ எடுத்தாலே அது இருக்கும், நல்லா இருக்கும். அதில் ஒரு நாள் ஒரு மனைவி சொன்னாங்களா கணவரை பார்த்து, உங்களுக்கு செலக்ட் பண்ணவே தெரிலப்பா அப்படின்னாங்க. உண்மைதாம்மா, கல்யாணம் ஆகும்போது எனக்கு செலக்ட் பண்ண தெரில அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி ட்ரெஸ் கொண்டாந்து போடுறீங்களே, யாருக்கு ஏற்ற மாதிரி, யாருக்கான அலங்காரம் அது? இன்றைக்கி நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக கேட்குறேன், இன்றைக்கி சபை அலங்காரமாக இருக்கிறது, ஆனால் யாருக்கேற்ற அலங்காரம் இருக்கிறது? சபை என்றால் மணவாட்டி, மணவாட்டி எப்படி இருக்கணுமா, புருஷனுக்கேற்ற அலங்காரம். இன்னைக்கு சபை தேவனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கிறதா? சபையை அலங்காரம் பண்ணக்கூடியதா? நான் அலங்காரம்னா இந்த அலங்காரத்தை சொல்லவே இல்லை, வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை. இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தருக்கேற்ற பரிசுத்த அலங்காரம் இருக்குதா? இயேசு காலத்தில் ஆலயம் எப்படி இருந்துச்சா, மத்திய 21 சொல்லுது, கொள்ளையர் கூடார மாதிரி இருந்துச்சான், கல்லர் கொகை அப்படி இருந்துச்சான். இப்போ அப்படிலாம் இல்லை. சினிமா தியேட்டரை விட, கொகையை விட, பாரை விட, டாஸ்மாகை விட மோசமான இடத்துல இருக்கு பல சபைகள். சபையினுடைய அலங்காரம் வெரி ஒஸ்ட். சர்ச்சை எப்படி நடத்தணுங்கிற டிசைன் பைபிளில் இருக்கு. ஏன் இஷ்டப்படி நடத்துறதுக்கு சபை கிடையாது, கர்த்தர் இஷ்டப்படி நடத்துறதுக்கு தான் சர்ச். நான் ஏன் இஷ்டப்படி எப்படி நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்தரை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், 7 தாதிமார் கையில் ஒப்படைச்சானாம். ஏகா ஒப்படைச்சிட்டு சொன்னானா, ராஜாக்கு ஏற்ற மாதிரி எஸ்தரை என்ன பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் கந்தரக அந்த சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரியதான அந்த அலங்காரத்தினால 6 மாதமும் அவளை சுத்திகரிப்பு செய்யுங்க. 12 மாதமும் ராஜாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. எஸ்தருக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதில்ல, ஏகாக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதில்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதில்ல, ராஜாக்கு பிடிச்ச மாதிரி மணவாட்டியை மாற்றணும். இன்னைக்கு சபை கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருக்கிறதா, கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? சபைக்குள்ள இருக்கக்கூடியதான இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், ஆர்டர் ஆஃப் சர்வீஸாக இருக்கட்டும், ஆராதனைகளாக இருக்கட்டும், சபைக்குள்ள நடக்கக்கூடிய களியாட்டங்களாக இருக்கட்டும், எது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது, கிறிஸ்து விரும்பக்கூடிய அளவில் இருக்கிறதா? இன்னைக்கு 2 வகையான அலங்காரம் இருக்கிறது சபைக்குள்ள. ஒன்று வசனம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். நான் இன்னொன்று சொல்றேன், ஆனால் வருத்தப்படாதீங்க, நான் வசனத்தில் உள்ளதான் சொல்றேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது 4வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய 2வது அலங்காரம் இருக்குது. இதுவும் ஸ்திரீதானமா, இதுவும் சபதானமா, இதுவும் அலங்காரம் பண்ணியிருக்குது. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரத்தினாலும் முத்துக்களினாலும் ரத்தனங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, இதுவும் அலங்காரம் பண்ணியிருக்கு.
இன்னைக்கு 2 வகையான அலங்காரம் இருக்கு. ஒன்று மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம், இன்னொன்று வேசித்தனத்துக்கு ஏற்ற அலங்காரம், விபச்சாரத்துக்கான அலங்காரம். அப்படின்னா என்னங்க அலங்காரம்? 2 இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வகையான அலங்காரம் இருக்கு. ஒரு மனைவி ஒரு கணவன் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க பொதுவாக அப்படின்னு கேட்டால், நான் தான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிறவங்க வேறு டைப்பு. பொதுவாக கணவருக்கு பிடிச்ச மாதிரி மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் சரியான அலங்காரம். இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்க, அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. அவங்க அலங்காரத்தினுடைய வித்தியாசம் என்ன? அவங்க சினிமாவில் பண்ணுற அலங்காரம், நான் பண்ணுறது சினிமாவில் மட்டும் சொல்கிறேன், அவங்க பண்ணுறது பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், அது ஒரு அலங்காரம். அதனால அவங்க என்ன அருவருப்பாக வேணால் ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் பார்க்குறவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் 2 வகையான அலங்காரம் இருக்குது. ஒன்று என் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம், இன்னொன்று வர்றவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். இன்னைக்கு சபை எந்த அலங்காரத்தை செய்கிறது? எப்படிப்பட்ட அலங்காரம் சபைக்குள்ள இருக்கிறது? இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி சபை நடக்குதா? வர்றவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சபை நடக்குதா? ஊழியம் எப்படி நடக்குது? இயேசுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? இதில் 2 ப்ராப்ளம் இருக்கு. முதல் ப்ராப்ளம் விசுவாசிகள்கிட்ட இருக்கு. என்ன விசுவாசி இருக்கு? நீங்கள் சபையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? சபை என்பது என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச். திருப்பியும் சொல்கிறேன், சபை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. சபையில் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாறணும். அதான் சத்தியம், அதான் ஆக்சுவல் ஃபேக்ட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்காது? சர்ச் இருக்காது. ஒரு சர்ச் கூட இருக்காது உலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டேன், ஒரு சர்ச் கூட நல்லா இல்லைங்க. நான் சொன்னேன், நீ நல்லா இல்லை. ஏன்? நான் விரும்புகிற மாதிரி சபை இருக்கவே இருக்காது. நான் சபைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறார். ஒரு சிலருக்கு ஆராதனை இப்படி இருக்கணும், ஒரு சிலருக்கு ஆராதனை அப்படி இருக்கணும். ஒரு சிலருக்கு ஒரு மக வந்து சொன்னான், அந்த சர்ச்சை விட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டா. அப்போ அந்த பாஸ்டர் என்ன கேட்டார், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த பிள்ளை வந்து இப்போ சர்ச்சுக்கு வரதில்லை, வேறு சர்ச்சுக்கு போகுது, ஏன்னு மட்டும் கேட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்ப்பா அந்த சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு நீ போகிற அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லை அங்கிள், இப்போ நான் போன சர்ச்சில் அந்த பாஸ்ட்டு நின்று பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாருன்னுச்சு. பொதுவாக நின்று தானே பேசுவோம் நம்ம. இப்போ நான் கேட்டேன், இப்போ போன சர்ச்சில் பாஸ்டர் எப்படி பேசுகிறாருன்றேன். இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, குதிக்கிறாரு, ஒரு உற்சாகமாக இருக்கு பாருங்கன்னுச்சு. அட பாவிகளா, இப்போ நம்ம பேசுறது முக்கியம் இல்லை, ஓடுறோமா ஓடியாரமான்றது தான் முக்கியமாகி போச்சு. எனக்குமே அப்பத்துலேருந்து ஒரு பயம் வந்த ஆரம்பிச்சு. இப்போ நம்ம நின்னே பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இத்தனை வயசுக்கு மேலே ஓடினா சரியாக இருக்குமா? இன்னைக்கு நிலைமை என்ன? சபையினுடைய நிலைமை, நான் ஒன்று வச்சுருக்கேன், அப்படியே கலர் கலராக லைட்டை போட்டு புகையை போட்டு அப்படியே போட்டு அந்த புகைக்கு நடுவுலேருந்து பாஸ்ட் வரணும்னு இவன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கேட்டால் சொல்கிறாங்க, அப்போ தான் சர்ச்சு கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. அப்படி அந்த புகையிலிருந்து பாஸ்டர் ஹோய் அப்படின்னு வெளியே வர்றார். வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லும். 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு, இப்போ வெட்டுக்கிளிக்கு பதிலாக காண்டாமிருகம் வருது, பல வகையான மிருகம் வருது. என்ன எதிர்பார்க்குறோம்? சர்ச், சபை தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும், மகிமையை உணரணும். இங்கே நாம் எப்படி ஆயிட்டோம்? உணர்வு பூர்வமாக கர்த்தரோட இணையறதுக்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுச்சு. அப்படியே ஆடி குதிச்சு டயர்டாகி அப்படியே இப்போ எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்காரன் பாடுற பாட்டை பாடுறது மட்டும் இல்லாமல், சினிமாக்காரன் மாதிரி ஆடுறது மட்டும் இல்லாமல், இந்த சபை முழுக்க முழுக்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கல்லர் குகையெல்லாம் தாண்டி இது கேவலமான இடமா மாறிடுச்சு. காரணம் என்ன? விரும்புகிற விசுவாசி இப்படி தான் சர்ச் இருக்கணும், ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய பப்பு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கலர் கலராக லைட்ஸோ ஃபேனோ, இதை எதையுமே நான் குற்றமாய் சொல்லவில்லை. தேவைக்கு எல்லாமே நமக்கு வேண்டும். ஒரு காலத்தில் கொட்டடிச்சு பாடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு காலத்தில் ஒரு குண்டு பல்பு போட்டிருந்தோம், இன்னைக்கு நல்ல ஹாலஜன் பல்பு எல்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சிட்டு இருந்தோம் கொட்டா போட்டு, இன்னைக்கு நம்ம ஏசி போட்டு ஆராதிக்கிறோம். இதையெல்லாம் யாரும் இங்கே தப்புனே சொல்லலை. எது வேணாலும் மாறலாம், ஒன்று மாறக்கூடாது. கவனிங்க,
மோசே காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா, அப்படி தானே எழுதுனாங்க. அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க, அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே காற்றுல எழுதுகிறாங்க. அன்றைக்கி கல்லில் எழுதி, புக்கில் எழுதி, தோல் சுருளில் எழுதி, காற்றுல எழுதுகிற காலம். எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது, அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை. 4000-6000 வருஷமாக அதே வசனம் தான், அது மாறவே மாறாது. அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது. 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு மாற்ற முடியாது. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்கிறதும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ லைட்டு போட்டு ஆராதிச்சாலும் சரி, லைட் இல்லாமல் ஆராதிச்சாலும் சரி. ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா? இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு சபைக்குள்ள? ஆடி முடிச்ச உடனே அவனுக்கு ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்ட். சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் த என்டர்டைன்மெண்ட், சர்ச் இஸ் த பிளேஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சபை களியாட்டத்தின் இடம் அல்ல, பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. 1 மணி நேரம் வந்துட்டு போனா ஜாலியா இருந்துச்சு, அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கு சினிமா தியேட்டர் போதும், அதுக்கு பொருட்காட்சி போதும், அதுக்கு வேற ஒரு களியாட்டம் இடம் இருக்கு. ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்துறதுக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்க பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா? இல்ல, ஸ்கூல் என்ன சொல்லுதோ அப்படிதான் நீங்க மாறுறீங்க. 8 மணிக்கு வேணா 8 மணிக்கு போறீங்க தானே. யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க, அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க, டை போடுனா போடுறீங்க. இதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க. அவன் சொல்றபடியெல்லாம் செய்யறதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க. கட்ட சொல்ற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஃபைனுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க. இவ்வளோ தூரம் உங்க பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்ற இடம், அவ்வளோதான். இல்லைன்னா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும். அப்ப இங்க சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்கணும். இங்க மட்டும் பாஸ்டர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு, எதுக்கு சர்ச்சில் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? நீங்க இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, இஷ்டப்படி ஆடுவீங்க, சினிமாக்காரனை விட சினிமாக்காரியை விட மோசமா நடந்துப்பீங்க, அரசியல்வாதியை விட மோசமான அரசியல் உள்ள பண்ணுவீங்க. ஆனா உங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்கள் உங்கள் ரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான். முந்தி நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு போய் விடும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணு 2 விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க. எங்கள் டீச்சர் சும்மாவே நல்லா அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அடிக்கிற மேனியா ஒன்று இருந்துச்சு. நம்மளை ஏதாவது பண்ணால் அடித்து சாத்துறதுல அவங்க ரொம்ப நம்பர் 1. சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி அது. அப்போ இருக்க அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி விட்டு வருவாங்க, கண்ணு 2 விட்டுட்டு தோலை உரிங்கன்னு. இப்போ இருக்கிற அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா, டீச்சர் அடித்தாங்க, ஏன் அடித்தாங்க வா கேட்போம். அந்த டீச்சரை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு பாரு, பையன் எப்படி கீழ்படிவான், பையன் எப்படி உருப்பிடுவான்? அதாவது டீச்சரை அடிக்க வேண்டியது தான், நல்லது தான். அடியாத பிள்ளையும் படியாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். உண்மை அதுதான், வசனமே அப்படி தான் சொல்லுது. பிரம்பு தான் நம்மளை என்ன செய்யும், அவனுடைய மதியினத்தை நீக்கும்னு இருக்கு. காயப்படுத்துகிற அளவுக்கு அடிக்கக்கூடாது, ஆனால் அடி நல்லது. பல நேரத்தில் அதான் விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்குள்ள பெற்றோருக்கும் இன்னைக்குள்ள பெற்றோருக்கும் அதே டிஃப்ரென்ஸ் தான் சர்ச்சுக்கு இருக்கு. அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போனால் அவங்க சொல்லி கொடுக்குற கடினமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது? எதுக்கு சொன்னாலும் எதுக்கு அவர் எதுக்கு இப்படி சொன்னார்? சிலர் சொல்கிறான், பாஸ்டர் புல்பீட்லேருந்து என்னையே குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா அவர் அப்போ தான் இராணுவத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறார், ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்டு இருக்கிறார். உங்களை குறி வச்சு தாக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? நீங்களே வாரத்துக்கு 1 நாள் தான் வரீங்க, 2 மணி நேரம் தான் வந்து உட்காடுறீங்க. அந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் பேசுறதுல பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அது உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபை. நல்லா குளிச்சு பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா? இது எப்படி தான் முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும். ஏன்னா குளிச்சு பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க.
குளிச்சு பவுடர் போட்டு வந்து தூங்குறிய, அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ள தூங்குறீங்க, அது அதை விட பெரிய விஷயம். மற்ற சபையிலையாவது சவுண்ட் இருக்காது, நாங்கள் சவுண்டு பார்ட்டி. ஆராதனையிலேருந்து பேசுறதுலேருந்து நடுவில் 4 அல்லேலூயா போடாட்டி இவருக்கும் செய்தி வராது, அவங்களுக்கும் வராது. அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறிய. இதில் சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளோதான் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. 6 நாள் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், 8 மணி நேரம் படிக்கிறான், 10க்கு டியூஷன் போகிறான், இவ்வளோ படித்தோன்னு 70 தான் எடுக்கிறான். நீங்கள் என்ன கேட்குறீங்க? இவ்வளோ படிக்கிற, டியூஷன் வச்சிருக்கிறேன், இவ்வளோ படுத்து 70 தான் எடுக்கிறேன். 6 நாள் படித்து டியூஷனோட சேர்த்தே அவன் 70 மார்க் தான் எடுத்தான். நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் தான் படிக்கிறீங்க, கம்பல்சரி ஃபெயிலு. நான் சொல்கிறது நிஜம். ஏசுநாதர் சொன்னார் 30, 60, 100ன்னாரு. 30னா ஃபெயிலு, 60, 100 தான் ஃபஸ்ட் கிளாஸ், 60, 100 பாஸு, அது டிஸ்டிங்ஷனு. நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 6 நாள் படித்து டியூஷன் படிக்கிறவனுக்கே 70, நீங்கள் வாரத்தில் 1 நாள் தான் வரிய. மற்ற எந்த மீட்டிங் வச்சாலும் வரப்போகிறது இல்லை. ஆனால் எப்படி பரலோகத்துக்கு போவிய? வரமோ அந்த 1.5 மணி நேரமும் உங்கள் இஷ்டப்படி சர்ச்சு நடக்கணும். 3/4 மணி நேரத்தை தாண்டி 10 நிமிஷம் பேசிட்டா போதும். பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரேஷன் கடை வாசலில் 3 மணி நேரம் நிற்க முடியுதா இல்லையா? குடும்பத்தோட நிற்க முடியுது. வேலைக்கு போகிற ஆளை கூப்பிடுறீங்க, ஆம்பளை கூட்டம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு சொல்லி. அங்கே போய் 3 மணி நேரம் நிற்க முடியுது, சர்ச்சில் வந்து 3 மணி நேரம் உட்கார முடியல உங்களால். எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ட்ரெயின் பிடிக்க 3/4 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, ஃப்ளைட் பிடிக்க 3 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, சர்ச்சுக்கு மட்டும் 30 நிமிஷம் லேட்டாக தான் வரீங்க. ஆமாம் தானே? சபை பையனை ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்பிடுறீங்க தானே கரெக்ட் டயத்துக்கு. அப்போ சர்ச்சு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலம்? ஏன்னா சபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதாசீனமான இடம், ஏதோ ஒரு ரிலீஜியஸ் டைட்டு, மாதத்துக்கு 1 நாள் போடக்கூடிய ஒரு மத இடம், ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம். போனால் உட்காந்தோம். நிறைய பேருக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் வரான். போனால் பையனுக்கு அங்கே கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பாருங்க, சர்ச்சில் வச்சு பண்ணால் தான் கௌரவமாக இருக்கும். அது எக்கேடு கேட்டு கல்யாணம் பண்ணாலும் கவலை இல்லை, நான் சர்ச்சில் பண்ணணும், அதான் அவங்களுக்கு. அதே மாதிரி சாகும்போது பாஸ்டர், அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க அன்றைக்கி, பாஸ்டர் என் அடக்காராதனைக்கு நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக பண்ணணும், எங்கேயும் போயிடாதீங்க. அதோட அர்த்தம் என்ன? வருகை வந்தால் கூட அவர் போயிடக்கூடாது, இந்த அம்மாவை அமுச்சு வச்சு தான் அவர் போகணும். கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் சர்ச் வச்சுருக்கிறீங்க, மற்றபடி சபைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம்? எந்த காலத்தை விட இந்த காலம் சபை மிக மோசமாக மதிக்கப்படுகிறது. சபையில் அன்றைக்கி அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. பேசிட்டு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி புல்பீட் மேலே இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னாரு. உண்மை. சபை என்பது என்ன? உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். வசனத்துக்கு சொல்லுது, அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். சர்ச்சை விட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷம்! இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரன்றதை கேட்குற மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு அந்த ஆராதனையில வேற ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. என் ஆத்மாவே என்னும் போது ஒரு பெருமிச்சுறான். அதாவது அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு. எத்தனை பேர் சர்ச்சில் உட்காந்துருக்கான். இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரங்கிற மாதிரி ஒரு அலாரத்தை நீங்கள் லைஃப்லேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? காலையில் அலாரத்தை வச்சு தூங்குறீங்களே, எத்தனை பேர் அலாரத்துக்கு ஏஞ்சிருக்கீங்க? அது அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஊரே ஏஞ்சிரும், இவன் மட்டும் ஏந்திரிக்க மாட்டான்ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை எப்படிப்பட்டவனும் ஏந்திரிக்கிறான் பாருங்க. படுத்து அப்படி முழிக்கிறான், முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட அலாரம் சர்ச்சில் அது வச்சிருக்கோம். வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி. இப்படியே கிளம்பி போக தெரிச்சு ஓடுறது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஜபத்தில் கிளம்பிடுவான். மனைவிட்ட சொல்லி கூப்பிட்டு வர்றாரு, கடைசி ஜபத்தில் வெளியே வந்துரு, ரொம்ப கூட்டமாக இருக்கு, டிராஃபிக் ஆகிடும், கடைசி ஜபத்தில் வந்துரு. என்ன அப்படி கிழிக்க போறீங்க? வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை போட்டு வச்சிருக்கிற சிக்கன் 65 பவுடரை பொறிச்சு தின்னுட்டு தூங்க போறீங்க, அவ்வளோதானே, வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதுக்கு அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு ஓடுறது. நான் உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம், நான் பேசுறது எல்லாமே சென்னைக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா சர்ச்சில்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஜனகண மனகதின்னு ஒன்று பாடுவாங்க தெரியுமா? முடியும் போது நேஷனல் ஆந்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கடைசியாக 3 ஜெயஹே வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு.
கடைசி 3 ஜெயகேல ஜெயஹே அப்படின்னு வந்து மிலிட்ரி பேக்கை தூக்கி மாட்டுவோம். 2வது ஜெயஹே நம்ம டிஃபன் பாக்ஸை பார்க்கறது இப்படி நின்றுக்கிட்டு இருப்பான். 3வது ஜெயஹேன்னு ஓடுவான் பாருங்க. எவன் ஃபஸ்ட்டு சர்ச்சு அந்த ஸ்கூலை விட்டு ஓடுறோன்றதான் பார்ப்போம். என் ஆத்மாவே பேக் எடு பேக், என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கைவிடப்பட்டவரை தனியாக நிற்கிறாரு. அப்பள வேகமாக சர்ச்சை விட்டு போய் என்ன பண்ணுவிய, என்னதான் பண்ண போறிய? சில ஆட்கள் வந்து கறி கடையில் சொல்லிட்டு வச்சுட்டே வரும்போது பாய் 11:30 மணிக்கு முடிஞ்சிடும், போகும்போது வாங்கிக்கிறேன் போட்டு வைங்க. அன்றைக்கி பார்த்து செய்தி 12 மணி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க, இதுக்கு செய்தியே கேட்காது. ஐயோ பாய் கொடுத்துருவாரு போல தெரியுது, இவர் இன்றைக்கி பார்த்து இழுக்கிறாரு. அப்புறம் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுது, இவர் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரை. அப்போ சபை என்பது என்ன இடம்? சபை என்பது என்ன இடம்? உங்கள் இஷ்டப்படி உங்கள் டயத்துக்கு முடிக்கணும். அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. அதில் சொல்லுவாங்க 12 மணிக்கு முடிக்கிறதுனா 12 மணிக்கு அவர் முடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஒழுங்கே இல்லை. அதை யார் சொல்லணும்? 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 8 மணிக்கு உள்ளே வர ஆள் சொல்லணும். 8 மணிக்கு நீ உள்ள 7:59க்கு உள்ள காலை வச்சுட்டு 10 மணிக்கு முடிக்கலன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும். வரதே 8:15, 8:30, 8:45. அதில் வேற வரும்போது சொல்லிக்கிட்டே வருது, பாடல் தான் போயிட்டு இருக்கோம், பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். நீங்கள் வந்து கேட்குறிய டயத்துக்கு முடிக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், டைமிங் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாது. பாஸ்டர் அன்புராஜ் நினைக்கிறாரு, யோ 15 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிறையா, ஒரே நாளில் எல்லாத்தையும் போக்கிட்டு போயிடாத. அவர் நினைக்கிறார், இனி நான் உன்னை கூப்பிட்டேன் என்னன்னு மட்டும் கேளு. இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், சபை என்பது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது 8 மணிக்கு ஆராதனைனா 7:30க்கு போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது, அப்போல்லாம் பாய் தான். போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுலேருந்து முடித்த பிறகு பாய் எடுத்துகிட்டு வச்சு வரதில் அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்க்குற தேவன் ஒருவர் இருந்தார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட செலெக்ஷன் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லேயே நடக்கலை, சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் என்பதை கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டார், தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார். மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் வந்தது, மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தரே ஆர்டின் பண்ணிட்டார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேலே உங்களுக்கு காட்டுற பாசம், கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை, வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக வரணும், கடமைக்கு வரக்கூடாது. நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு யாராவது பத்திரிக்கை கொடுப்பாங்க, அன்றைக்கி சொல்லுவாங்க இன்றைக்கி ஆராதனை வேறு இருக்குது, கல்யாணம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், கல்யாணம் வேறு ஆராதனை வேறுன்னு ஆப்ஷனே கிடையாது. கல்யாணம் வச்சா அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொல்லிடுவேன், நான்லாம் வர முடியாது, ஏன் எனக்கு அன்றைக்கி ஆராதனை இருக்குது, நான் கல்யாணத்தை விடுவேன் வெளியே, ஆராதனையை ஒரு நாளும் விட மாட்டேன். இதுதான் கர்த்தருக்கு நாம் காட்டுற வைராக்கியம். இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் கர்த்தருக்கேற்ற அலங்காரம் இல்லை? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு. அன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், போட்டோன்னே அப்படி அது சொல்லவே முடியாது, அப்படி ஒரு பாட்டு டான்ஸு. நான் கேட்டேன், இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதுதான் யூத்ஸ் விரும்புகிறாங்கன்னு. யூத் வந்து உங்ககிட்ட சொன்னான், அப்படி பைபிள் அப்படி சொல்லிச்சா? வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே. நேரடியாக வசனம் இருக்கு. சில ஜென்மங்க இருக்குது கடைசி காலத்தில் ஊழியத்துக்கு வந்து உயிரை வாங்கி தொலையுது. வாலிபர்களை மோசம் போக்குறதுக்குனே வசனத்தை புரட்டி பேசுகிற ஒரு குரூப் இருக்குது, அதை விட்டுருங்க. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின்படி வாலிபன் தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறது நாளே தான் மட்டும்தான். அவன் ஆட்டத்தினாலேயோ பாட்டத்தினாலேயோ இல்லை, என்டர்டெயின்மெண்ட்னால இல்லை. அப்போ இன்னைக்கு சபை யாருக்கேற்ற அலங்காரம்? யூத்ஸுக்கு சொல்கிறேன், இது ஆட்டம் பாட்டம் வருகிற இடம் அல்ல, உன்னுடைய ஆத்மாவை மாற்றுகிற இடம். உன் விட முடியாத பாவத்தை விட வைப்பதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். உன் எதிர்காலத்தை இங்கே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார், உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி. எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்குகிற இடம், கர்த்தர் கண்டெடுக்கிற இடம். இது செலக்ட் பண்ணுற பிளேஸ். சர்ச்சை அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். இவ்வளோ நேரம் ஏன் வச்சிருக்கிறாங்க?
இதோட முடிச்சிட்டா என்ன? ஒரு இவ்வளோ பாஸ்டரியா 3/4 மணி நேரம் பேசுகிறாரு, ஒரு அரை மணி நேரம் இருந்தால் பத்தாதா? ஏன் இதை போய் நீங்கள் கேளுங்களேன் ஹாஸ்பிட்டலில், ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சுருக்கீங்க, உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அவன் சொல்லுவான், அறுத்து போட்டிருக்கு, 6:30 வரைக்கும் வெளியே போக முடியாது. அவன் சொல்கிற காசையும் கட்டிவிட்டு உள்ளே படுத்து கிடக்குறியா? இல்லை அவன் அப்படி தானே இருக்கியா? அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் போகிறீங்களா? மனசில் இருக்கு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணால் நல்லா இருக்குமேனு, ஆனால் பயமும் இருக்கு. அவர் ஒரு டாக்டர்ஸ் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, கூட்டு போங்க, எதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் போறியா? அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, கடவுள் மேலே பார போட்டு இன்னும் 2 நாள் இருந்துகிட்டே போவோம். சும்மா ஐசியூவில் 10 நாள் படுக்க முடியுது, அரை மணி நேரம் வந்து இங்கே உட்கார முடியல உங்களால். உங்களை சொல்கிறேன், அரை மணி நேரம் இங்கே வந்து ஒழுங்காக உட்காருங்க. ஐசியூக்கு போகாமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமாய் மாறிக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஏற்ற அலங்காரம். வேதம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் இங்கே காணப்பட வேண்டும். இன்னொரு அலங்காரம் இருக்குதான், வர்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது 2வது ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க உட்காந்துருப்பீங்க. ஊழியத்துக்கு வந்தவங்க சொல்கிறேன், வர்றவனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் ஒரு நாளும் கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கத்தை மாற்றிட்டேன்னா நான் செத்தேன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது கலாத்தியரில், இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். விசுவாசி இப்படி நினைக்குது, விசுவாசி அப்படி நினைக்குது. சில விசுவாசி வந்து சொல்லத்தான் செய்யும், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணால் என்னன்னு சொல்லணும், பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அது சொல்லக்கூடியது நல்ல பணம் கொடுக்குற விசுவாசியாக இருக்கும், தசமாம் காணிக்க கொடுக்குற விசுவாசியாக இருக்கும். அதை கர்த்தரே அனுமதி கொடுப்பார் சொல்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்ப்பார் நம்மளை, பணக்காரன் பேச்சை கேட்குறானா நம்ம பேச்சை கேட்குறானா, அதிக தசமாங்க கொடுக்குறவங்க பேச்சை கேட்குறாங்களா நம்ம பேச்சை கேட்குறாங்களா, ஆண்டவர் பார்ப்பாரு. சொல்லிடணும், உங்கள் இஷ்டத்துக்கு சர்ச்சை நடக்காது, கர்த்தர் சொல்கிறபடி தான் சபை நடக்கும். சிலர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க. ஒருத்தர் எங்கிட்ட வந்து அப்படி தான் சொன்னார், பிரதர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, கொஞ்சம் லைட்டாக பேசுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம வேணால் டீ கடை வைப்போமா 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னாரு, அங்கே தான் ஸ்ட்ராங் லைட் எல்லாம் இருக்குது, இங்கே டபுள் ஸ்ட்ராங் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையில் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் யாராவது யோவான் ஸ்நானகன் மாதிரி பேசுகிறோமா? அவன் கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான்? உங்களை என்னைக்காவது நாங்கள் அப்படி கூப்பிட்ருக்கோமா? எங்களுக்கு தெரியும் நீங்கள் விரும்பி நம்ம கும்பிட்டு குட்டி நிறையா இங்கே இருக்குன்னு. நாங்கள் வாயை திறந்து கூப்பிட்ருக்கோமா? தெரிஞ்சாலும் பிரைஸ் எல்லாம் தானே சொல்கிறோம். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், மனசில் சொன்னோம், இது எவ்வளோ பெரிய திருடா நமக்கு தெரியும், ஆனாலும் இல்லை தெரியும் அவங்க பண்ணுறதுலாம் நமக்கு சேட்டை தெரியும் தானே, ஆனாலும் பிரைஸ் எல்லாம் தானே சொல்லி கூப்பிட்றோம். உண்மையிலே நான் சொல்லுவேன், எல்லா ஊழியத்தை விட கஷ்டமான ஊழியம் பாஸ்டர் ஊழியம். ஒரு சபையை நடத்துறது, என்ன மாதிரி ஆளால் அதை நடத்தவே முடியாது. முதல் விஷயம் என்னென்னா, என்னால் ஒரு ஆளை டெய்லி பார்க்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு க்ரௌடு பார்த்துட்டேன்னா அடுத்து நான் வேறு க்ரௌடு பார்த்தா தான் எனக்கு முடியும். ஒரே க்ரௌடை வாழ்நாள் முழுக்க பார்க்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க அந்த பாஸ்டர்ஸ் பாவம், அதே க்ரௌடு இவங்களுக்கே பேசணும், 15 வருஷம் உங்கள் முகத்தையே பார்க்குறாரு, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. என்னாலலாம் முடியவே முடியாது, 3 நாளைக்கு மேலே முடியாது, 4வது நாள் கேட்டால் டேட் கொடுக்க மாட்டேன். ஏன் எப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது? உங்களுக்கும் அவரை பற்றி தெரியும், அவருக்கும் உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் அவரை வெளியே பேசுனீங்கன்னு அவர் காதுக்கே வந்திருக்கோம். நீங்கள் வந்து முதல்ல உட்காந்துருப்பீங்க, உங்களை திட்டாமல் பிரசங்கம் பண்ண முடியுமா? அது நீங்கள் பேசுனது இப்போவும் சொல்கிறேன், உங்கள் சர்ச்சை பற்றி பேசவே இல்லை, நான் பேசுகிறது வெளி சர்ச்சை பற்றி. பாஸ்டரை திட்டியிருப்பான், அது பாஸ்டருக்கு அதுக்கே வந்திருக்கோம். சனிக்கிழமை தான் வந்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஆள் தான் முதல் பெஞ்சில் வந்து உட்காருவான். உட்காரும் போது அப்படின்ட்டு உட்காருவான். பாஸ்டருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? படுபாவி பேசுறதெல்லாம் பேசிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். பிரைஸ் லார்ட் பிரதர், உட்காரு. உன்னை திட்டாமல் நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன் பாருங்க. அதை மாதிரி உலகத்திலே கஷ்டமானது வேற ஒன்றுமே கிடையாது. பண்ணுறோம்ல, நிறைய ஊழியக்காரங்க இங்கே தான் ஃபெயிலியர். விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. வெளிப்படுத்தல் 14:4 சொல்லுது, விபச்சார அலங்காரம் அதுக்கு பேர். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறது, இது நடக்கவே கூடாது. ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் மாறவே மாறாதீங்க. ஸ்ட்ராங்காக பேசணும்னா பேசுங்க, வசனம் அப்படி தான் இருக்கு. ஒருத்தர் எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார், பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஒரு வயலில் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டான், ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒரு பெரிய நான் எங்கிட்ட சொன்னவர் வந்து ஒரு பெரிய டீ எஸ்டேட் ஓனர்,
முதல் மீட்டிங் எனக்கு அதுதான். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டீ எஸ்டேட் ஓனர் என் தோள் மேலே கை போட்டு சொன்னார். அப்போவே அவருக்கு 60 வயசு. நான் சொல்கிறது 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படியே தோள் மேலே கை போட்டு என்கிட்ட சொன்னார், பிரதர் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஒரு ரூபாயிலும் காசு கொடுக்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, அமைதியாக அப்படி போங்க, கொஞ்சம் பாலிஷாக பேசுங்க, அப்போ தான் ஆஃபரிங் வரும்னு. அப்போ எனக்கு ஆவியானவர் சொன்னது, அன்றைக்கே ஆவியானவர் என்கிட்ட சொன்னது, அவன் பேச்சை கேட்காத, நீ சத்தியத்தை பேசு, கொடுக்க வேண்டியதை நான் தரேன் உனக்குன்னார். இப்போவும் சொல்லுவேன், சத்தியத்தை பேசுறதுக்காக மட்டும்தான் ஊழியக்காரனை கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறார். அவனுடைய தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். இப்போவும் நான் சொல்லுவேன், என் அளவில் எல்லா மீட்டிங்கிலும் சொல்லுவேன், இந்த மீட்டிங்கிலும் சொல்கிறேன், என் அளவில் கர்த்தர் என்னை ராஜா போனதாக வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் கிடையாது. கர்த்தர் என்னை சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு, நிம்மதியாக தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு இருக்கிற பெரிய நிம்மதியில் ஒன்று என்ன தெரியுமா? சத்தியத்தை பேசுகிறது. யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்ற முடியாது. அப்படி ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு பெரிய சுவிசேஷகர்கிட்ட பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசணும், அவருடைய மீட்டிங்கில் நீங்களும் அவரும் பேசணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் வரல, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. நான் பேசுவேன், நான் பேசுகிறது முதல்ல அவரை தான் பாதிக்கும், அப்புறம் எனக்கு அவருக்கு மனஸ்தாபம் வந்துடும். நான் அப்படி பேசுகிறதா இருந்தால் என்ன அனுமதி கொடுங்க, ஆனால் நான் இல்லைன்னா வரலன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? சத்தியத்தை பேச முடியாத இடத்தில் நான் போய் பேசுவதை விட அங்கே பேசாமல் இருப்பதே நலம். மனுஷனை பிரியப்படுத்துகிறனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சபைகள் இன்றைக்கி அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. விசுவாசியை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறாது, ஒன்றும் மாறாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த அலங்காரம் தான் சபையில் இருக்கும். கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கும். வரவனெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி சர்ச் அப்படி மாறிடுச்சு. வரவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம், அப்படியே காதுக்கினிய மாதிரி பேசி, நீ கவலைப்படாத, நீ அவன் என்னவா இருந்தாலும் சரி, நீ வாலாகாமல் தலையாவாய், அடுத்த வருஷம் 1000 மடங்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் என்ன அவ்வளோ தூரம் பார்க்காமையா இருக்கிறார் ஆண்டவர்? துன்மார்க்கனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யாரை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். துன்மார்க்கனை கொண்டு வந்து மேலே எப்போ உட்கார வைக்கணும்னு தெரியும், அவனை எப்போ கீழே தள்ளணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது கர்த்தருக்கேற்ற அலங்காரத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் மனுஷனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சபை மிக மோசமான நிலைமையை அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த சபை 15 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. இந்த சபை இது எப்பேற்பட்டதாக காணப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நடப்பித்த காரணத்தினால தான் சபை இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் வருமளவும் சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சபை கர்த்தர் வர அளவுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் உங்களை பிரியப்படுத்துகிறதோ இல்லை நீங்கள் அவரை பிரியப்படுத்துகிறதோ அப்படி இல்லை. இது கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். சபையினுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். அந்த வசனத்தில் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கும்னு அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். யாராவது தன்னுடைய மகளுக்கோ, நல்ல தகப்பன் சொல்கிறேன், தன்னுடைய மகளுக்கோ அல்லது நல்ல கணவன் தன்னுடைய மனைவிக்கோ மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா? தின்னா அப்படியே உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா யாராவது? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன கொடுத்தாராம்? மெல்லிய வஸ்திரம் போட்டார். அதோடைய அர்த்தம் என்ன? மெல்லிய வஸ்திரம்னா என்ன? யாருமே செய்ய மாட்டாங்களே. ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ அல்லது மனைவிக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது ட்ரெஸ்ஸினுடைய அடையாளமே என்ன? ட்ரெஸ் எதற்காக போடப்படுகிறது? எல்லாவற்றையும் சரீரத்தை மறைப்பதற்காக போடப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு உலக பிரகாரமான மனுஷனே மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுக்காத போது தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு ஏன் மெல்லிய வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறார்? கொடுப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லியனா என்னன்னா, இந்த ட்ரெஸ் அப்படி போடும்போது உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் மெல்லிய வஸ்திரம் இல்லையா? மெல்லிசா இருக்குது, உள்ளே இருக்கிறதுலாம் என்ன செய்யுது? தெரியுது. அவர் என்ன பனியன் போட்டிருக்காருன்னு தெரியுது. மெல்லிய வஸ்திரம். நான் எப்போ மெல்லிய வஸ்திரத்தை அலோவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உள்ளே இருக்கிற என் மாம்சம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, மாம்சம் என்பதே இல்லை,
இப்போ பாரு, மேலே போட்டிருக்கிற வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தெரியாதுன்னா எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தையும் நான் போட முடியும். அதான உண்மை. உள்ளுக்குள்ளே மாம்சம் இல்லாவிட்டால் நான் மேலே எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தை என்ன செய்யலாம், போடலாம். அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து வாசிங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான். என் மேலே கர்த்தருடைய நீதி இருக்கும் பொழுது உள்ளே மாம்சமே இருக்காது. மாம்சம் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வஸ்திரத்தை மெல்லியதை போட்டிருக்கிறார். என் மேலே எனக்கு கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்க தெரியுமா? நான் மெல்லிய வஸ்திரத்தை போடுறேன், நீ பாரு, அவளுக்குள்ள எந்த விதமான மாம்சமும் இல்லை, ரத்தம் இல்லை, பாவம் இல்லை, சகலமும் வெளிப்படையாக இருக்கிறது. சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை வெளிப்படையான இடம். சர்ச்சை நீங்கள் பார்த்தவொன்னே தெரியணும், இது பரிசுத்த ஸ்தலம். இந்த சர்ச்சுக்கு போன பாருங்க, நிறைய ஸ்கூலில் வாசலில் போர்டு போட்டு வச்சுருக்கான். என்ன போர்டு போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? 100க்கு 100 எடுத்தவர்கள் 100% இவ்வளோ எடுத்திருக்காங்க, 70 இவ்வளோ எடுத்திருக்காங்க, இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கல்ல. நான் இப்பவும் சொல்கிறேன், நல்ல டிவியில் ஆடு பாருங்கள். ரொம்ப நல்ல பொருளுக்கு, மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான நல்ல பொருளுக்கு ஆடு வராது. ஆடு என்ன செய்யாது, வராது. விற்கணும், வியாபாரமாகணும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, ஆடு போடுவாங்க. வெளியே போட்டுக்கிட்டு அதை தெரியப்படுத்தி தான் கவரணும்னு. நான் சொல்லுவேன், ஒரு நல்ல சத்தியத்தில் உள்ள சபை இருக்குல்ல, இதுக்கு எந்த ஆடுமே கிடையாது. அதுக்கு ஆடு என்ன தெரியுமா? அந்த சர்ச்சு நல்ல சர்ச்சுங்கிற சாட்சியே போதும். ஜனங்கள் சபைக்கு நேராக ஓடி வருவார்கள். இதுக்கு வேற விளம்பரமே வேண்டாம். நான் சொல்வேன், யூடியூப்ல இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு எல்லாருக்கும் மண்டையில் ஒன்று ஏறி கிடக்கு. என்ன ஏறி இருக்கு தெரியுமா? யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டால் போதும், யூடியூப்ல ஒரு மெசேஜ் போட்டால் போதும், ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டா போதும், ஊழியம் வளர்ந்துடணும். வளராது. இப்பவும் சொல்கிறேன், 3 பாட்டு வளரும், 4வது பாட்டில் காணாமல் போயிடுவீங்க. 2 மெசேஜ் கேட்பான், 3வது மெசேஜில் காணாமல் போயிடுவீங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். நல்ல அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும். சீரியா எங்க இருக்கு தெரியுமா? இவர் இருக்கிறது இஸ்ரேல், கலிலேயால இருக்கிறாரு. சீரியாங்கிறது பக்கத்து நாடு. அவருடைய கீர்த்தி இன்னும் இயேசு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கல. இது 4ஆம் அதிகாரம் தான், முதலாவது பிரசங்கத்தை தான் முடிச்சிருக்கிறாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு சொல்லி இயேசு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொன்னார். முடிக்கும் போது அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து. எப்படி வந்தாங்க? ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, பேம்ப்ளெட் இல்லை, போஸ்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு மெசேஜ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பலை. 5000 பேருக்கு சாப்பாடு இன்னும் போடலை. இயேசு கிறிஸ்து இன்னும் கடல் மேலே நடக்கலை, எதுவுமே செய்யலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா தேசம், பக்கத்து நாடு சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து. எப்படி வந்தான் இவ்வளோ பேர்? எப்படி வந்தான்? இன்னைக்கு முக்கி போஸ்டர் போடுறோம், ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்றோம், வாட்ஸ்அப்பில் ஏற்றி விட்றோம். ஒரு வாரத்துக்கு 100 பேர் வர்ஷிப் லீடர் வராங்க, ஒரு வாரத்துக்கு 100 பைபிள் டீச்சர் வராங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? எத்தனை பேருடைய பாட்டு வருது? 2 பாட்டு சமாயிட்டு, 3வது பாட்டு இல்லை. சாரணவரஜமாவை பாருங்க, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக்கும் ஒன்றும் இல்லை, 45 வால்யத்துக்கு மேலே போச்சு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது பாருங்க, எந்த யூடியூபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 40 வால்யூமை தாண்டி போயிருச்சு. எப்படி பரவுது? நான் யூடியூப் ஃபேஸ்புக்கை தப்பா சொல்லலை. அவ்வளோ பெரிய மோடு இருந்தும் ரீச் ஆக முடியல. ஒரு மோடும் இல்லை, சோஷியல் மீடியாவே கிடையாது. அவருடைய கீர்த்தி சிரியாங்கிறது நார்த்து, யோர்தானுங்கிறது ஈஸ்ட். இது கிழக்கில், அது வடக்கில், எல்லா பக்கமும் பரவுச்சு. எப்படி தெரியுமா? ஒன்று உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், கர்த்தரோட சேர்ந்து நீ ஊழியத்தை செய்வாயானால், உன்னை உலகம் முழுக்க கொண்டு போக தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய அடையாளம் நீதி, உன்னுடைய அடையாளம் சத்தியம், உன்னுடைய அடையாளம் பரிசுத்தம்.
சபை கிராண்டா இருந்தா பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஏரியாலே என் சர்ச் தான் பெரிய சர்ச்சு, கிராண்டா இருக்கணும். நான் எப்பவும் சொல்றேன், பெரிய சர்ச்சுங்கிறது தேவைக்காக. நிறைய ஜனங்க வந்தாங்க, உட்காரத்துக்கு பெரிய சர்ச் வேணும். 50 பேர் தான் இருக்கான், 5000 பேர் சர்ச்சுக்கு என்ன? தொலைநோக்கு பார்வையாமா. என்ன பார்வை? தொலைநோக்கு பார்வை. நாளைக்கு 5000 பேர் வரும்போது வாங்கிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை? 50 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுத்த ஆண்டவர் 5000 பேர் உட்காரவும் இடம் கொடுப்பார். 5000 பேர் உட்கார இடம் கொடுத்த ஆண்டவர் 50000 பேர் உட்காரத்துக்கும் இடம் கொடுப்பார். ஏன்னா வந்திருக்கிற ஆத்மா அவருது, அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. அதை உட்கார வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஒரு 2 பேருக்கு 4 ஆறை உண்டாக்கி கொடுத்தாராம் ஆதாம் ஏவாளுக்கு. வசனம் சொல்லுது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. 2 பேருக்கு 4 ஆறு கொடுத்தாரு. 5000 பேருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூடை நிறைய 12 கூடை நிறைய மிச்சம் கொடுத்தாரு இல்லையா? 5.5 லட்சம் புருஷருக்கு மேலே உள்ளவங்களுக்கு டெய்லி 40 வருஷம் மன்னா கொடுத்தாரு. உங்களுக்கு 500 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாரா? அவரோட தேவன் கரங்கள் என்ன குறுகி போய் விட்டதோ? இல்லவே இல்லை. உன் தேவை என்ன என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது. ஆனா நீ யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். உன்னை நம்பணும்ல பரலோகம். ஏன் ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரு? உன்னை நம்பணுமே. உன்னுடைய வஸ்திரம் நீதியா இருக்கணுமே. நீ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போதே நீ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணினா உன்னை நம்பி எப்படி 50,000 ஆண்டவர் கொடுப்பாரு இல்லையா? நம்ம என்ன பண்றோம்னு பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பரலோகம் ஒன்றும் சும்மா ஏமாறுறதெல்லாம் கிடையாது, ஏமாறுற கவர்மெண்ட்லாம் கிடையாது. அது உள்ளே பார்க்குற கவர்மெண்ட். உள்ளே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது, விசுவாசியும் பார்க்குது, ஊழியக்காரனையும் பார்க்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல இருக்கிற வஸ்திரம் நீதி, உள்ளுக்குள்ள கிளியரா இருக்கணும். உள்ள பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு குற்றம் கிடையாது, மாசு கிடையாது, மரம் கிடையாது, பரிசுத்தமும். அழகா ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள். அப்ப சபை மேல கர்த்தருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தீட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா டர்ட்டி திங்ஸ், அன்கிளீன், அழுக்குள்ளாது, அசுசையானது. தீட்டுள்ளதும் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய. சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொய்யையும் நடப்பிக்கிற காரியம் ஒன்றும் இல்லாமல். சபைக்குள்ள இன்னைக்கு எல்லாம் பொய், பிரசங்கமும் பொய், கேட்கறவனும் பொய். இவர் இங்க நிறைய ஊழியக்காரங்க நீங்க போய் பாருங்க யூடியூப்ல, எவ்வளவு பொய். சொல்றதெல்லாம் பாதிக்கு மேல பொய். தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம். கேட்குறவன் எப்படி இருப்பான்? அந்த ஆவி தானே அவனுக்கு இருக்கும். அவன் வந்து சொல்றதும் பொய். ஆண்டவர் நினச்சிக்கிட்டாரு, இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது போல. ஏன்னா இவங்களுடைய வியூ எல்லாம் ஜனங்க தான். ஜனங்க நம்பினா போதும். ஆண்டவர் சொல்லுவார், ஜனங்க உன்னை நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேனே. இவனுடைய நம்பிக்கை என்ன? ஜனங்க நம்பி எனக்கு பணம் கொடுத்தா போதும். ஆண்டவர் நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பணம் தானே உனக்கு வேணும், குடும்பாரு. நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? தேவையானதை கொடுத்து 40 வருஷம் நடத்தவும் வல்லமை உள்ளவர். தேவைக்கு அதிகமாக கொடுத்து மறுநாள் காலையில் அடித்து சாகடிக்கவும் வல்லமை உள்ளவர். சரிம்மா? தேவையான மண்ணாவை எடுத்து 40 வருஷம் நடத்திடுவார். காடை கேட்டால் மூக்கு வழியாக விட்டு சாவை அடிச்சிருவார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் அவர். இப்பவும் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவை என்பது பரலோகம் தெரியும். பரலோகம் நான் எப்பவும் நான் நம்புறது, பரலோகம் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்தா மாதிரி. புரியுதா? அவர் கை ரொம்ப பெருசுங்க. புரியுதா? அவர் கை, ஒரு மழையை சும்மா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சைனாவே காணாம போயிடுது, 3 டேம் நிரம்பிடுது. யோசிச்சு பாருங்க, நோவா காலத்தில் அதே மழையை கொடுத்து க்ளோஸும் பண்ணார். நமக்கு அதே மழையை கொடுத்து வாழ வைக்கிறார். அவரால் எல்லாமே முடியும். அவருக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தா இவனுக்கு போதும், எதை கொடுத்தா அவன் கரெக்டாக இருப்பான், எதை கொடுத்தா இவனுக்கு இது சரி. ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தான் ஆசை, பெரிய ஆசை. நம்ம ரோட்டில் 2 வீலரில் போகிறதா கரெக்டாக இருக்கும். நம்மால் கேட்பான், எனக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், இப்போ கார் கொடுத்தா எங்கடா நிறுத்துவ? கார் கொடுக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, கொடுக்க வேண்டிய காலம் வரும்போது கொடுப்பாரு. அந்த ரோட்டில் 2 வீலர் தான் போகும். அதுலேயே நம்ம குடும்பத்தோட 2 தடவை கீழே விழுந்துட்டோம். அந்த ரோட்டில் கார் எங்கே போகும்? உடனே இவன் கெஞ்சுவான் பாருங்க, குடும்பத்தோட அழுவான் பாருங்க. யாக்கோபு நான் முழுவதும் அழுதா மாதிரி, எனக்கு ஒரு கார் கொடுக்கப்பா. வெள்ளிக்கிழமை ஜப குறிப்பில் கார் கேட்பான், ஞாயிற்றுக்கிழமை ஜப குறிப்பில் கார் கேட்பான், நைட்டு படுக்கும்போது கார் கேட்பான். ஆண்டவர் ஒரு பாப்பா கொடுறா, அவனுக்கு கொடுத்துரு பாப்போன்றார். கொடுத்துருவாரு. நிற்க வைக்க இடம் இருக்காது வீட்டு வாசலில். என்ன பண்ணுவார்னா 2 தெரு தள்ளி நிற்க வச்சிருப்பாரு. நைட்டு தூக்கம் வராது. மனைவி கிட்ட கேட்பார், ஏமா கார் அங்கே நிற்கிது, யாராவது கோடு கீடு போட்டு கண்ணாடியை உடச்சிருவாங்களோ,
நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா இன்னைக்கு? இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா? குடும்பத்தை விட்டு நடுத்தருவில் தூங்குற கார் நமக்கு தேவையா? அதாவது இப்பவும் சொல்கிறேன், கார் கூடாதுன்னு இல்லை. உனக்கு கார் கொடுக்கணுன்னா அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் பொருளாதாரத்தை முதல்ல கர்த்தர் உயர்த்துவார். அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. ஏன்னா அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் பாருங்க. அதான் ஆசீர்வாதம்னு பேர். வேதனை இல்லாமல் இருக்கும். சிலர் கார் வாங்கிடுவான். ஒருத்தருடைய கார் பார்த்தேன், 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, பலன்னு வச்சுருந்தார். எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. நம்ம வாங்கின 6 மாதத்துல காரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு, என்ன பாஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா 800 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு 3 வருஷத்துக்கு. எனக்கு கார் வாங்கும்போது சொன்னாங்க 1 மாதம் 1000 கிலோமீட்டர் கணக்கு சார், 1000 கிலோமீட்டர் ஆன உடனே கொண்டாந்து வண்டியை சர்வீஸ் விடுங்கன்னாங்க. நான் மறுநாள் கொண்டு போய் விட்டுட்டேன். போனோடனே கேட்டார், என்ன இன்றைக்கே வந்துட்டீங்கன்னாரு. முடிஞ்சிருச்சு 1000 கிலோமீட்டர். ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்தோம்னா 1000 கிலோமீட்டர் ஓவர். இவர் 3 வருஷமாக 800 கிலோமீட்டர். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் பெட்ரோல் வைக்கிற விலைக்கு எங்கே பாஸ்டர் ஓட்ட முடியுது? என்னைக்காவது உனக்கு எதுக்கு காரு? நீ தான் ஓட்டவே மாட்டிய, உனக்கு எதுக்கு கார் தெரியுமா? நம்ம வீட்லேயும் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, கார் கொடுத்து இருக்குல்ல. காரு பக்கத்தில் ஃபோட்டோ நின்று அப்பப்போ செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறது. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? இப்பவும் சொல்கிறேன், உனக்கு எனக்கு எது ஆசீர்வாதமோ அந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதுக்காக நான் என் ஊழியத்தை மாற்றி, என் பிரசங்கத்தை மாற்றி, நீங்கள் அது ஆகி கதறி ஆண்டவர் பார்க்குறாரு. வேணாம், அது வேண்டாம். நான் சொல்கிறபடி நீ செய். நான் உன்னை பார்க்கும்பொழுது உன்னிடத்தில் எந்த குற்றமும் காணப்படக்கூடாது. சபையினுடைய அடையாளம் கட்டிடம் அல்ல. சபையினுடைய அடையாளம் அலங்காரம் அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், சபையினுடைய அலங்காரம் கூட்டம் அல்ல. என் சர்ச்சுக்கு இத்தனை பேர் வராங்க, 10,000 பேர், 8,000 பேர், எத்தனாயிரம் பேர் வராங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனாயிரம் பேர் பரலோகத்துக்கு இங்கிருந்து வராங்கிறது தான் முக்கியம். எத்தனாயிரம் பேர் உள்ளே வராங்கிறதே முக்கியம் இல்லையே. நம்மளுடைய கூட்டத்துக்கு ஜனங்க வர்றாங்க, இதெல்லாம் ஓட்டா மாறும்னு ஒரு அரசியல்வாதி நினைச்சானா அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலே அவனும் இல்லை. அப்படி நம்பி ஏமாந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான். திரளான ஜனங்கள் வந்தார்கள், ஒரு வயலும் போட மாட்டேங்கிறான். சிலதுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க, ஜனங்கள் ஏன் எங்களுக்கு போட மாட்டேங்கிறாங்க என்று புரியவே மாட்டேங்குது. அவன் உன்னை பார்க்க வந்தான்டா, போட வரல. எத்தனை பேர் நம்மகிட்ட வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் இங்கேருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம் இல்லையா? நிறைய பேர் க்ரௌடை வச்சு ஏமாந்துடுறாங்க. எவாஞ்சலிஸ்ட் க்ரௌடை வச்சு ஏமாந்துறாரு. இப்பவும் சொல்கிறேன், எங்கிட்ட 50 பேர் வந்தாலும் சரி, அந்த 50 பேரும் பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் ஒரு சபையினுடைய சக்சஸ். அப்போ என் சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கட்டடம் அல்ல, கூட்டம் அல்ல, அலங்காரம் அல்ல. என் சபையினுடைய அலங்காரம் பரிசுத்தம், என் சபையினுடைய அடையாளம் பரிசுத்தம். இந்த சர்ச்சுக்கு போனால் சத்தியம் கிடைக்கும், இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடலாம், அந்த பாஸ்டர் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு நம்பி உன் சபைக்குள்ளே கால் வைக்கிறாமல்ல, அதுதான் சபையினுடைய சக்சஸ். அந்த சக்சஸை ஒரு ஊழியக்காரனும் சபையும் வாங்கணும். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, அப்போ ஏன் வந்திருக்கிறோம்? அதான் சபையினுடைய சக்ஸஸ். இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக சத்தியம் கிடைக்கும். ஜாலியாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜாலியாக வரும், ஆனால் ஒரு கூட்டம் கூட பரலோகத்துக்கு வராது. எத்தனை பேர் இஸ்ரேலேருந்து புறப்பட்டாங்க, எகிப்துக்கு புறப்பட்டாங்க, எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க. எத்தனை பேர் புறப்படுறாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பண்டிகை கொண்டாடினாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் களியாட்டம் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் போய் கடைசியாக போய் சேர்ந்தாங்கிறது தான் சக்ஸஸ். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. என் சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவான். அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குன்னு பாருங்க, அதுதான் சக்ஸஸ். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் சேர்க்கும் போது நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பையன் படித்து நல்லபடியாக வந்துடுவான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நம்ம தூக்கிட்டு ஓடுறோம் தெரியுமா? அந்த டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக அவனை பழைக்க வச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சபை மேலே வரணும். என் சபைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு வரணும். இந்த சபைக்கு போங்க, சத்தியம் இருக்கும், ஜனங்க பரலோகத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை வரணும். அதுதான் ஒரு மனவாட்டி சபையினுடைய அலங்காரம். அதுதான் நீதி அலங்காரம். ஆண்டவர் சொல்றாரு, பாரு என் சபையை பாரு, நீதியை போட்டு மூடி இருக்கேன், அங்கே மாம்சம் இல்லை, அங்கே அருவருப்பானது இல்லை, தீட்டானது ஒன்றும் இல்லை, பொய்யை நடக்க வைக்கிற காரியம் ஒன்றும் இல்லை. என் சபை கர்த்தருடைய மனவாட்டி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபைதான் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும், வான்னு சொல்ல முடியும். அல்லேலூயா.
யார் வாசலில் காத்திருப்பா தெரியுமா? அலங்காரம் முடித்தவங்க தான் வாசலில் காத்திருப்பாங்க இல்லையா? சில நேரத்தில் பாருங்கள், பாஸ்டர் வந்துட்டாரும்பாங்க. மனைவி சொல்லுவாங்க, போய் கூப்பிடுங்க, நான் தலை மட்டும் வாரிட்டு வந்துடுறேன்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க, அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் தலை வாரிட்டு இருப்பாங்க. பாஸ்டர்லாம் வந்து உட்காந்துருவார். வந்து இவங்க ஓடி வருவாங்க, சாரி பாஸ்டர், இப்போ தான் தலை வாரிட்டு வந்தேன். ஏன்? அலங்காரம் முடியல, வரத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் வரும்போது என் கூட்டம் அலங்காரம் பண்ணுகிற கூட்டம் அல்ல, ஆயத்தப்படுகிற கூட்டம் அல்ல, ஆயத்தப்பட்ட கூட்டம், காத்திருக்கிற கூட்டம், அவரை வரவேற்கிற காத்திருக்கிற கூட்டமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். இல்லை, நாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். முடிச்சுட்டு ஊழியக்கார குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன். எல்லாம் கண்களை மூடுவோம். 5 நிமிஷம். எல்லாம் கண்களை மூடுவோம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருப்பேனா? அவர் பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமம் உள்ளவனே என்னை பார்த்து கூப்பிட்டுருவாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப மோசம் என்ன தெரியுங்களா? இயேசுவை அறியாமல் கேள்வியே படலை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா கூட அவன் பாவம் இயேசுவை தெரியல அதனால போயிட்டான்னு சொல்லலாம். சபைக்குள்ளே வந்து ஒருத்தன் நரகத்துக்கு போனால் எவ்வளோ மோசம். இயேசுவை அறிஞ்சு அவர் தான் தேவன்னு தெரிஞ்சு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் தான் வழின்னு தெரிஞ்சு, ஆனால் நீ ஆயத்தப்படாமல் கைவிடப்பட்டினா, நரகத்துக்கு போயிட்டினா, அதை விட மோசம் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட மேன்மையான இடம் சர்ச். உலகத்தில் இருக்கிற 800 கோடியில் உங்களை வேறு பிரித்து ஆண்டவர் கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய நிலமாக இருந்தாலும் அது கோதுமையாக மாறிடுச்சுன்னா அதை கொண்டு வந்து ஒரு குடவுனில் களஞ்சியத்தில் வச்சுருவாங்க. அந்த நிலத்தை விட்டு அதை பிரித்து கொண்டு வந்து குடவுனில் வச்சுருவாங்க. அப்படி குடவுனில் வச்ச கோதுமை மணி தான் அது தேவன் கரத்துக்கு போகும். அப்படி தான் கர்த்தர் உங்களை கொண்டாந்து இந்த களஞ்சியத்துக்குள்ளே வச்சுருக்கிறார், வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறார். இங்கே வந்தும் நீ ஆயத்தப்படாமல் இருந்தீங்கன்னா அதை விட மோசம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், இத்தனை ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார். உங்கள் ஊழியக்காரரோட இன்ட்ரடக்ஷன்லேயே நல்லா தெரிஞ்சிச்சு அவருக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பற்றி. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூமாகிற இடம்னு சொன்னார். இது எல்லாராலையும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பாரம் இருக்கும். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு பாரமுள்ள ஒரு ஊழியக்காரன் கையில் கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் சபைக்கு வரும்போது கடமைக்கு வரக்கூடாது, சந்தோஷமாக வரணும். சபைக்கு வரும்போது எதிர்பார்ப்போட வரணும். இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேசுவார், இன்றைக்கி என்னை கர்த்தர் மாற்ற போகிறாரு, கர்த்தர் என்னை உருவாக்க போகிறாரு, அந்த எதிர்பார்ப்போடு வரணும். சர்ச்சில் இருக்கிற நேரமெல்லாம் சந்தோஷமாக களி கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ திரும்பி போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆயத்தை நமக்கு வரணும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன கரை திரை இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்கப்பா. நான் கரை திரையற்ற மனவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட சபையாக, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட சபையாக, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கொண்ட ஒரு சபையாக, உமக்கென்று காத்திருக்கிற ஒரு சபையாக. அந்த மனவாட்டி சொன்னா, நான் என் கால்களை கழுவினேன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பாதரட்சியை கழட்டிட்டேன்னு அர்த்தம், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். ஒப்பு கொடுப்போமா? தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக, உம்மை வா என்று அழைக்கிற கூட்டமாக ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் எல்லாம் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக வருகை வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு சபையாக, அநேகரை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சபையாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு சபையாக, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கிற ஒரு சபையாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு சபையாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற ஒரு சபையாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எல்லாம் ஒப்பு கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. இந்த சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சிட்டானா அவன் நரகத்துக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய கடைசி இடமாய் சபை இருக்கணும்.
இந்த ஏரியாவுக்கு இது ஒரு கடைசி இடமாக இருக்கணும். தற்கொலைக்கு போறவன், நரகத்துக்கு போறவன், பாவத்துக்கு போறவனை எல்லாம் மீட்டி எடுக்கிற இடமா இது மாறணும். மரிக்கிறவர்கள் இங்கே வரும்போது ஜீவனோடு கூட மாறணும். கட்டப்பட்டவர்கள் இங்கே வரும்போது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் மாறணும். வியாதியஸ்தர்கள் சுகமாகிறவர்களாய் மாறணும். இங்கே வருகிறவர்கள் மறுரூப அனுபவத்தை அடைகிறவர்களாய் மாறணும். சபை கர்த்தருக்கேற்ற ஒரு சபையாக, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக மாறணும். சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை 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 முழுவதும் மூடிக்கொள்வதாக. சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், வன்கண்கள், பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை மகிமை மகிமை. எல்லாரும் ஒருமனப்பட்டு உடைய கரங்களை ஊழியக்காரருக்காக அவர் குடும்பத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்ப்போம். இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் போஷித்திருக்கிறார். கர்த்தர் அவரை கொண்டு உங்களுக்கு போதித்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நன்மையான ஈவுகளை அவர் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஊழியக்காரை அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை உயர்த்தி உண்மையாக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. மனம் நிறைந்து ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதம் அவர் மேலும் அவர் குடும்பத்தின் மேலும் தங்கி இருப்பதாக. இத்தனை ஆண்டு காலம் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவீராக, இன்னமும் நடத்துவீராக, முடிவு பரியந்தம் நடத்துவீராக. ஊழியக்காரருடைய நலத்தை விரும்புகிற தேவன் அவர் நலத்தை விரும்புவீராக. வியாதி, விக்கனம், பலகீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். இது என் ஊழியக்காரனுக்கான சுதந்திரம் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் அவர் போகும்போதும் வரும்போதும் பாதுகாப்பு கரத்தோடு கூட இருப்பீராக. இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் சர்வாயுதத்தை அவர் தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டாப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் இந்த ஊழியத்தையும் இந்த சபையையும் இங்கே இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக. வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.